இந்த சின்ன பொண்ணு பாத்தீங்களாக்கா, ஒண்ணுக்கு 2 பேர் வந்து நிக்கிறா, நம்ம கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. வந்ததுல இருந்து காமாட்சி அக்கா கிட்ட பேசுறா, அந்த பக்கம் திரும்பி நின்னுக்கிறா. அப்புறம் எதுக்கு நம்மளை கூப்பிட்டா? ஆமா பூமா, நான் தான் சொல்றேன், அவ கொஞ்சம் கூட சரியே கிடையாதுன்னு. நீ தான் நம்பவே மாட்ட. அவ ரொம்ப நல்லவன் உள்ளவனு. அவ சும்மா பேச்சுக்கு தான் நம்மளெல்லாம் கூப்பிடுறது. மெயினா கூட்டிட்டு போன்னு நினைக்கிறதே காமாட்சி அக்காவை மட்டும்தான். இப்படிப்பட்டவ எதுக்கு நம்மளை கூப்பிடணும்? சும்மா அவளே போயிட்டு வர வேண்டியதானே. விடுதே, நம்ம செலவுலையா போறோம்? வீட்டில் கிடந்தாலும் சும்மா சோத்தாக்கிக்கிட்டு குழம்பு வச்சுக்கிட்டு கிடக்கணும். அதுக்கு இப்படி வெளியே போய் ஊர் சுற்றிட்டு வந்தால் நமக்கு ஜாலியாக தானே இருக்கு. அதுக்கு எதுக்கு போயிட்டு வட்ட சண்டை போட்டுக்கிட்டு? போனால் ஏதாச்சும் பப்ஸு கிப்ஸு வாங்கி தருவா, தின்னுட்டு எடுத்துட்டு வர வேண்டியதா. ஆமாக்கா, அது ஒரு விஷயத்துக்காக தான் நானும் அமைதியாக இருக்கேன். சும்மா வீட்டில் கிடந்தா யார் நமக்கெல்லாம் வாங்கி கொடுப்பா? சும்மா இவ கூட போயிட்டு வந்தோம்னா ஊர் சுற்றின மாதிரி இருக்கும், வெளியே போய் எதையாச்சும் சாப்பிட்டுட்டு வந்த மாதிரி இருக்கும். அதனால தான் நானும் அமைதியாக இருக்கேன். சரி சரி விடு, அப்ப காதல விழுந்துற போகுது. காதல் விழுந்துச்சுன்னா அப்புறம் அடுத்த தடவை கூட்டிகிட்டே போக மாட்டா. அதுவும் சரிதான். இரு, எதுக்கு அவ அந்த பக்கம் திரும்பி நின்றுக்கிட்டே இருக்கான்னு நான் கேட்குறேன். ஆமாக்கா, வந்ததுலேருந்து என்ன நம்ம கிட்ட கூட பேசாம அந்த பக்கமே தான் திரும்பி நிற்கிறா. அதான் அதான் என்ன விஷயம்னு கேட்போம். ஏ சின்ன பொண்ணு, என்ன நாலு முடி? இல்ல, வந்ததுலேருந்து அந்த பக்கமாவே திரும்பி நிற்கிறியே, அதான் என்னன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன். நான் எந்த பக்கம் திரும்பினா உங்களுக்கு என்ன? பஸ் வந்தா ஏறி போவோம், பேசாம நில்லுங்க. இல்ல, நான் கூட நீ சொன்னாக்காக தான் நிக்கிறியோன்னு நினைச்சேன். அதான் தெரியுதுல நாலு முடி, அப்புறத்துக்கு கூப்பிட்டு ஒரு கேள்வி வேற கேக்குறீங்க. இந்த பழக்கத்தை என்னைக்கு தான் மாத்துவீங்களோ தெரியல. இல்ல சின்ன பொண்ணு, எப்பவுமே அந்த அக்கா சொன்ன நேரத்துக்கு வர மாட்டாங்க. அப்புறத்துக்கு நீ அந்த பக்கம் பாத்துக்கிட்டே நிக்கிற? நீ அந்த பக்கம் திரும்பி நிக்கிறது வேஸ்ட் தானே. வா, இங்க வந்து என்கிட்ட பேசிட்டுனாச்சு நில்லு. ஏக்கா, அதெல்லாம் அவங்க சொன்ன நேரத்துக்கு வருவாங்க, நீங்க சும்மா இருங்க. அதான் இன்னும் பஸ் வரல, நான் இங்கேயே நிக்கிறேன். அவங்க வர்றாங்களான்னு பார்ப்போம், வரலைன்னா நான் போய் வீட்லயே தூக்கிட்டு வந்துடுவேன். பூமா, பாத்தியா எப்படி பேசுறான்னு? அவளுக்கு நம்மளெல்லாம் விட அந்த சொர்ணாக்காவும் இந்த காமாட்சி அக்காவும் தான் ரொம்ப முக்கியமா போச்சு. ஆமாக்கா, எப்படி பேசுறா பாருங்களேன். சும்மா நேரத்துலலாம் நம்ம கூட தான் சுத்திக்கிட்டு தெரியவா. இப்ப அவளுக்கு அந்த காமாட்சி அக்காவும் அந்த சொர்ணாக்காவும் தான் ரொம்ப முக்கியமா போயிட்டாங்க. அது வேற ஒன்றும் இல்லை பூமா, திங்கிறதுக்கெல்லாம் அவங்க தானே செஞ்சு கொடுக்குறாங்க. அதனாலதான் அந்த அம்மாவுக்கு அவங்க தான் முக்கியமாக போயிட்டாங்க. இல்லைன்னா நம்மக்கிட்ட தானே பேசுவா. ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். அதனாலதான் இவன் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஆமாம் ஆமாம், அதான் அதான். என்ன நாலு முடி, அங்கே திரும்பி நின்றுக்கிட்டு என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க 2 பேரும்? ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, ஒன்றும் இல்லை. அதான் ஏதாவது பேசி பாருங்களேன், தலையை திருக்கி போட்டுடுறேன். எப்போ பார்த்தாலும் யாரையாச்சும் பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவங்களால இருக்கவே முடியாது. அப்படிலாம் இல்லை சின்ன பொண்ணு, நீ ஏதாச்சும் தப்பா நினச்சிக்காத. என்னமும் பண்ணுங்க போங்க. சின்ன பொண்ணு, பேசாம நீ போய் சொர்ணாக்கா வீட்லயே போய் அவங்கள தூக்கிட்டு வந்துடு. அதான் கரெக்டான ஐடியா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பஸ் வந்துடும். அப்புறம் பஸ் வந்ததுக்கப்புறம் அவங்கள விட்டுட்டு போக முடியாது. அப்புறம் அங்கே சர்ச்சில் போகிற பிரியாணி எல்லாம் தீர்ந்து போயிடும். நம்மளால போய் நேரத்துக்கு சாப்பிட முடியாது சின்ன பொண்ணு. அதனால நம்ம போய் அவங்க வீட்லயே தூக்கிட்டு வந்துடுவோமா? நானும் அப்படிதாக்கா நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் ஆள் வரலன்னு வச்சுக்கோங்க, நேராக வீட்டுக்கு தான் போய் தூக்கிட்டு வர போறேன்னு நினைக்கிறேன். அதான் சின்ன பொண்ணு, அதான் கரெக்டு. அவங்களாம் வருவாங்கன்னு நினச்சோம்னு வையி, இப்போதைக்கு வந்துக்கிற மாட்டாங்க. நம்மளா போய் தூக்கிட்டு வந்துட வேண்டியதான். சின்ன பொண்ணு சும்மா இருமா, அவள் கோவப்படுவா. அவளே கொஞ்ச நேரத்தில் வருவா, இல்லைன்னா ஃபோன் அடிச்சு பார்ப்போம். ஏக்கா, எவ்வளவு நேரம்க்கா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் வண்டி. அவங்க வரமாட்டாங்கன்னு நம்ம காத்திருப்போம், அவங்க வர வரைக்கும். இந்த பஸ்ஸுக்காரன் காத்திருப்பானா? சும்மாவே நம்ம ஏறுறதுக்கு முன்னாடி சர்ரு சருன்னு எடுத்துகிட்டு போயிடுவார். இதில் இவங்க வர்றது வரைக்கும் வேற நிற்பானாக்கும். விடுமா சின்ன பொண்ணு, இப்போ வந்துடுவா. நான் வேணா ஃபோன் பண்ணி பார்க்குறேன். காமாச்சேக்கா, நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நாங்கள் போகிறோம், வீட்டில் போய் அவங்கள தூக்குறோம். எம்மா நீ சும்மா இரம்மா, அவளையும் சேர்த்து சேர்த்து இழுத்து விடாது. எதுலனாலும் அவள் கோவப்பட்டா உன்னை விட்டுருவா. அவளை தான் போட்டு தூக்கி போட்டு மிதிப்பா. நீ சும்மா இரு. பூமா, இந்த காமாட்சிக்கு கொழுப்ப பார்த்தியா? அவளை நான் இழுத்து விடுறேனா, இல்லைனாலும் அவளுக்கு ஒன்றுமே தெரியாது பாரு. நீங்களும் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானக்கா. எதுக்கு அவளை போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? கூப்பிட்றதுன்னா சொல்லுங்க, நம்ம போய் கூப்பிட்டுட்டு வருவோம். இவங்க கிட்டலாம் பேசுனா அப்படிதான் பேச்சு விழுகும் உங்களுக்கு. நீங்கள் சும்மா இருக்க வேண்டியதானே. அதான் பூமா, எனக்கு அறிவே இல்லை பார்த்துக்க. யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிவிட்டேன். அதான் கொஞ்சம் பேர்கிட்ட உரிமையை எடுத்து பேசவே கூடாதுங்கிறது. என்னம்மா ராணி, தனியாக பேசிகிட்டு இருக்க? ஆமாம், தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க.
தனியா பேச நான் லூஸ்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் பூமாட்ட. சரிம்மா சரி. சின்ன பொண்ணு, என்ன காமாட்சிக்கா? நான் வேணா சொர்ணாக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கவாமா? ஆமாக்கா, ஃபோனு கூட அடிங்க. இந்த நேரத்தில் தான் எங்கேயாச்சும் வெளியே போகும்போது அவங்க மாட்டை பார்க்குறேன் ஆட்டை பார்க்குறேன்னு கிடப்பாங்க. ஒரு ஃபோன் அடிங்கக்கா, வரட்டும் சீக்கிரம். சரி சின்ன பொண்ணு. ஹலோ, சொல்லுங்க காமாட்சிக்கா. எங்க இருக்க சொர்ணா? இங்க எல்லாரும் கிளம்பி வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம். நீ மட்டும்தான் வரல. கொஞ்ச நேரத்துல பஸ் வந்துடும். அப்புறம் உன்னை விட்டுட்டு தான் சர்ச்சுக்கு போற மாதிரி இருக்கும், பாத்துக்க. சீக்கிரம் வா. ஏக்கா ஒரு 5 நிமிஷம்க்கா, வந்துடுறேன். ஏன் சொர்ணா இந்த நேரத்துல என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? ஏக்கா இன்னும் 2-3 வீட்டுக்கு பால் ஊற்ற வேண்டியது இருக்குக்கா. அதை மட்டும் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்து இன்னும் வாங்காம இருக்காங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வர்ற வழிதான். அவங்க தூக்குவாளிகளை மட்டும் கொடுத்துட்டு பாலை ஊற்றி கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி சீக்கிரம் வா. சரிக்கா வைங்க. என்னாச்சுக்கா? இந்த வந்துட்டு இருக்கலாம் சின்ன பொண்ணு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாளாம். சரி சரி. அப்போ பஸ் வர்றதுக்குள்ளே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். பஸ் வர்றதுக்குள்ளே வந்தால் சரிதான். இல்லைன்னா வீட்டுக்கு போய் நான் என் காரை தான் எடுத்துகிட்டு வரணும். காரில் தான் உன் மாமியார் போவாங்கன்னு சொன்ன சின்ன பொண்ணு. அப்புறம் எப்படி நீ கார் எடுத்துகிட்டு வருவேன்? அதனால தானே நம்ம பஸ்ஸில் போகிறோம் இன்னைக்கு. அது கிடக்குக்கா கிளவி, அது பஸ்ஸில் வரட்டும். நம்மளால் பஸ்ஸில் போக முடியலன்னா நான் ஓடி போய் காரை தூக்கிட்டு வந்துடுவேன். சும்மா இரு சின்ன பொண்ணு. சும்மாவே உங்கள் மாமியாருக்கு எங்கள் கூட எல்லாம் சேர்றது பிடிக்காது. இதில் நீ வேற ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு தெரியாத. சும்மா இரு. அட போங்கக்கா, இன்னைக்கெல்லாம் பஸ்ஸு வரலன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் நான் காரை தூக்கிட்டு வந்துடுவேன். கிளவி ஏதாச்சும் ஒரு பஸ்ஸை பிடிச்சி வரட்டும்னு. இல்லை அதுக்கு மேலே அதால் தனியாக பஸ்ஸை பிடிச்சி வர முடியாதுன்னா நம்ம கூட வரட்டும். சும்மா இரு சின்ன பொண்ணு. உங்கள் மாமியா பாட்டுக்கு உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்றாம. துரத்துனா துரத்தட்டும். நான் ஜாலியாக வெளியே கொஞ்ச நாள் திரிவேன். உங்கள் வீட்டில் வந்து தங்கிடுவேன். நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் என்ன வேணான்னு சொல்லுவீங்க? அப்படியெல்லாம் இல்லை சின்ன பொண்ணு. நீ எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம். அவ்வளோதான். அப்புறம் என்ன, வெளியே துரத்துனா துரத்தட்டும். நான் வந்து உங்கள் வீட்டில் தங்கிக்கிறேன். சரி, அந்த தாய் கிழவி வருதான்றதை பார்ப்போம். எப்போ பார்த்தாலும் வர்ற நேரத்தில் தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு தெரியும். காமாட்சியக்கா. அம்மா வந்துட்டீங்களா? இவ்வளவு நேரமாக்கா? எவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது? அது வேற ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு. ஒரு 2-3 பேர்கிட்ட வாளியை கொடுத்துட்டு திருப்பி வந்து வாங்காமல் போயிட்டாங்க. பாலை ஊற்றி வச்சு அப்புறம் அது வேஸ்ட்டாக போயிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா காய்ச்சாமல் இருந்தா. அதான் சரின்னு போய் அவங்க வீடுகளில் கொடுத்துட்டு அப்படியே பாறேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வர்ற வழி தானே, அதான் கொடுத்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. எம்மா, உங்கள் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவு இல்லாமல் போச்சு. இதனால தான் நான் உங்களை தாய் கிழவினே கூப்பிடுறது. சின்ன பொண்ணு சும்மா இருந்துட்டு பார்த்துக்க. அப்புறம் என் வாயிலேருந்து திட்டு வாங்கிட்டு போயிடுவேன். ஏங்கா, அது உங்களுக்கு கரெக்டாக தானே இருக்குது தாய் கிழவிங்கிற பேர்? பாருங்க காமாட்சிக்கா, இவ சும்மா இருக்க மாட்டேங்கிறா. அப்புறம் நான் திட்டுறேன் மட்டும் சொல்லுவா. சும்மா இருமா சின்ன பொண்ணு. அவளே எவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு வந்திருக்கா. சும்மா காமாட்சிக்கா சும்மா. அப்புறம் சொர்ணாக்கா இப்போதான் உங்களுக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சிச்சாக்கும். அப்போவே சின்ன பொண்ணு சொன்னா, இந்த சொர்ணாக்கா வெட்டி வேலை ஏதாச்சும் பார்த்துக்கிட்டு வர்றதுக்கு நேரம் ஆக்கிடுவாங்கன்னு. அவன் சொன்னது கரெக்டாக தானே இருக்கு. பாருங்க எவ்வளோ நேரம் ஆச்சு நாங்களாம் வந்து. நீங்கள் இப்போ தான் ஆடி அசைஞ்சு வாரீங்க. என்ன சின்ன பொண்ணு, நான் கரெக்டாக தானே சொல்கிறேன்? அட, நான் எப்பம்மா அவங்கள பற்றி பேசுனேன்? நீங்களா கூப்பிட்டீங்க, ஏன் இங்கிட்டு திரும்பி நிற்கிறீங்கன்னு கேட்டுட்டு இப்போ நான் உங்களை பற்றி பேசுனேன்னு சொல்கிறீங்களம்மா. நான் எப்போ உங்களை பற்றி பேசுனேன்? நீ ஒன்றும் நடிக்காத சின்ன பொண்ணு. ஏக்கா, நான் சத்தியமாக உங்களை பற்றி பேசலைக்கா. இந்த 4 முடி தான் உங்களை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, வருவாங்கன்னு சொன்னேன். நான் உங்களை பற்றி எதுவுமே பேசலை. இங்கே பாரு சின்ன பொண்ணு, நீ யார் எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்ற உடனே என்ன நீ திட்டிகிட்டு இருந்திருப்ப. அதனால தான் நான் வந்த உடனே சொல்கிறா. நீங்கள் 3 பேருமே கூட்டு கலமணிதான்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒன்றும் சொல்லி சமாளிக்க வேணாம். பாருங்க காமாட்சியக்கா, நான் எப்போக்கா இவங்களை பற்றி பேசுனேன்? ஆமாம் சொர்ணா, அவ உன்னை பற்றி பேசவே இல்லை. அவள் என்கிட்ட தானே நின்றுட்டு இருக்கா. நல்லா சொல்லுங்கக்கா, இவங்க என்னை பற்றி எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க. உங்களுக்கு தெரியாது காமாட்சியக்கா, உங்களுக்கு தெரியாமல் போய் பேசியிருப்பா. உங்களுக்குலாம் அவளை பற்றி தெரியாது. இவ பேசாமே அவ சொல்கிறா. 4 முடி சொர்ணாக்கா, நிஜமாவே நான் உங்களை பற்றி பேசலைக்கா. சும்மா சொல்கிறதே நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் எதுக்கு உங்களை பற்றி பேச போகிறேன்? இந்த 4 முடி தான் நீங்கள் நேரத்துக்கு வர மாட்டீங்கன்னு சொல்லிச்சு. அம்மா எவ்வளோ பெரிய போய் பேசுற. இப்படியெல்லாம் பேசாத சின்ன பொண்ணு, கொஞ்சம் கூட நல்லதில்லை. இங்கே பாருங்க, 4 முடி வந்தேன்னா தலையை சுற்றி எரிஞ்சிருவேன். நான் எப்போ அந்த அக்காவை பற்றி பேசினேன்? நீங்கள் தானே அவங்க நேரத்துக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நானா சின்ன பொண்ணு சொன்னேன்? சொர்ணா அக்கா யாரு? என் கூட பிறந்த அக்கா மாதிரி. அவங்கள பற்றி நான் பேசுவேனா சின்ன பொண்ணு?
ஒன்றும் நீங்கள் 2 பேரும் நடிக்க வேணாண்ணே. 2 பேருமே என்னை பற்றி பேசியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அவளை சொல்லுவா, உன்னைய சொல்லுவா. ஆக மொத்தத்தில் 2 பேருமே என்னை பற்றி பேசியிருக்கீங்க, அப்படிதானே? ஏக்கா நான் நிஜமாவே உங்களை பற்றி பேசலைக்கா. உங்களுக்கு சொன்னால் புரியவும் மாட்டேங்குது. அந்த 4 முடி பைத்தியம் தான் உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்துச்சு. நான் நீங்கள் வந்துடுவீங்கன்னு மட்டும் தான் சொன்னேன், வேறு எதுவுமே பேசலை. வேணா காமாட்சியை கிட்ட கேளுங்க. இங்கே வந்ததுலேருந்து அவங்க பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கேன். ஆமாம்மா சொன்னா, அவள் உன்னை பற்றி எதுவுமே பேசலை. காமாட்சியக்கா, அப்போ நானாக்கா அவங்கள பற்றி பேசுனேன்? ஏன்க்கா நீங்கள் இப்படி பேசுறீங்க? சின்ன பொண்ணு மட்டும் பேசலன்னு சொல்கிறீங்களே ஒரு வார்த்தை. ராணியும் பேசலன்னு சொன்னா என்னக்கா உங்களுக்கு? நீ சொல்லதானே செஞ்ச ராணி. இப்படி சொன்னாக்கா வர்றதுக்கு நேரம் ஆக்குறாங்க, எப்போவுமே ஒழுங்காக வரமாட்டாங்க. நீ பேசதானே செஞ்ச, அப்புறம் எப்படி நீ பேசலன்னு நான் சொல்ல முடியும்? தெரிஞ்சு போச்சுக்கா, எனக்கு தெரிஞ்சு போச்சு, நல்லா தெரிஞ்சு போச்சு. யாருக்குமே நான் வாரதை பிடிக்கல. அதனால தானே ஒருத்தரா என் மேலே பழி போடுறீங்க. இந்த சின்ன பொண்ணு அவ பேசலன்னு சொல்றீங்க, ஆனா நான் பேசுனேங்கிறத நீங்க இப்படி அடிச்சு பேசுறீங்களேக்கா. நான் எப்பக்கா உங்களை பத்தி பேசுனேன்? உங்களை மதிச்சு நீங்க ஒரு பெரிய மனுஷன்னு உங்களை கூப்பிட்டு சொன்னா நீங்க என்ன இப்படி மாட்டி விடுறீங்க? எம்மா நான் யாருக்காகவும் பேசல, என்ன ஆளை விடுங்கம்மா. நீங்க என்ன என்னமோ பண்ணுங்க. சின்ன பொண்ணு நீ ஒன்றும் கோவப்படாத, அமைதியா இரு. நீ பேசலைங்கிறதா நான் சொர்ணாட்ட சொல்லிட்டேல, அவளுக்கு புரியும். நீங்க இந்த பக்கம் வாங்க காமாட்சி அக்கா. இதுக்கு தான் இவளுக்கு எங்கே கூப்பிட்டாலும் நான் வர்றதே இல்லை. எப்படி நான் இல்லாத நேரத்தில் பேச ஆளுங்க பாருங்கக்கா. நான் இருக்கும்போது பேச வேண்டியதானே. சின்ன பொண்ணு பேசலம்மா. ராணி தான் நீ வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு மட்டும் சொன்னா, வேற யாரும் உன்னை பற்றி எதுவும் பேசலை. அந்த பிள்ளை ஏதோ உன் கூட விளையாடுதுங்க. என்ன விளையாட்டோ. நீங்கள் இந்த பக்கம் வாங்கக்கா, நம்ம போய் அந்த சேரில் உட்காருவோம். வண்டி வரும்போது ஏறி போய்க்கலாம். சரி வா. பூமாரியை கூட்டிகிட்டு வரலையா? இல்லைக்கா, அவளுக்கு 10th பப்ளிக் எக்ஸாம் இருக்குல்ல, அதனால அவளை படிக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். அவளாம் வரல. சரிம்மா சரிம்மா. நீங்கள் உங்கள் வித்யாவும் 10ஆப்பு தானே? ஆமாம் ஆமாம், வித்யாவும் 10ஆப்பு தான் படிக்கிறா. ஆனால் நான் சொன்ன உடனேலாம் அவள் படிக்க மாட்டாள். அவளுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் படிப்பாள். இப்போ கூட சர்ச்சுக்கு வரேன், நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரே அடம். அவங்க சித்திக்கிட்ட தான் விட்டுட்டு வந்திருக்கேன். அவங்க சித்தி அவளும் சேர்ந்து என் கூட வந்துட்டான்னா இவள் சுத்தமாக அங்கே இருக்க மாட்டாள். நானும் வரேன்ட்டு வந்து அவளையும் விட்டுட்டு வந்துட்டேன். ஓ, அதனால தான் உங்கள் தங்கச்சி வரலையா? ஆமாம் சொர்ணா. என்ன இவன் நம்மளை இப்படி முறைச்சிக்கிட்டே இருக்கா? நிமிந்து பார்ப்போம் அந்த பக்கம் திரும்பிட்டாளான்னு. இந்த பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கா. என்னத்த சொல்லி இவகிட்ட சமாளிக்கிறது? 4 முடி இருங்க, உங்களை நான் அப்புறமா வச்சுக்கிறேன். சும்மா சின்ன பொண்ணு, சீரியஸாக எடுத்துக்கிட்டியோ? சும்மாவா? வாயில் நானும் ஒரு குத்து குத்தவா சும்மா? அப்படிலாம் சொல்லப்படாது. நான் சும்மா சொன்னேன் சின்ன பொண்ணு. நீ எதுக்கெல்லாம் கோவப்படலாமா? சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு இருக்கு.